சந்தடி சாக்கில் அவள் கையை பிடித்தாள். இப்படி எல்லோரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க அந்த பிலிம் பெஸ்டிவலை நடத்தும் மேனேஜ்மெண்டின் ஆட்கள் ஐராவை பார்க்க வந்தனர். அவர்கள் ஏற்கனவே பொறுமை இழந்திருந்தனர். செகண்ட் ஸ்லாட்டே உங்க படம் தான், நாங்க ஆல்ரெடி டைம் ஸ்லாட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுல ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதில் ஒருவன் டென்ஷனுடன் சொல்ல, அவங்க எந்த நேரத்திலையும் படத்தோட இங்க இருப்பாங்க என ஐரா பதிலுக்கு கூறினாள். லாஸ்ட் 2 hours நீங்க இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னொருவன் எரிச்சலுடன் கூற. அப்படி பார்த்தா நாங்க எங்களோட படத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தோம், அதை தொலைச்சது உங்களோட தப்பு தானே. ஐராவும் தன் கோபத்தை வெளிப்படையாக காட்டினாள். அவள் சொன்னதை கேட்டு அவர்கள் இன்னும் டென்ஷனாக அதை பார்த்த நிக்கிதா, சாரி அவங்க சீக்கிரமாவே இங்க வந்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் டைம் கொடுங்க என்று பணிவாக பேசினாள். பின்பு ஐராவின் கையை பிடித்து தனியாக அழைத்துக் கொண்டு சென்றவள், இப்ப நாம அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல, அதுக்கு பதிலா பாஸ் எங்க வந்துட்டு இருக்காருன்னு பாரு என்று கிசுகிசுப்பாக கூறினாள். அதற்குள் கொஞ்சம் அமைதியாகி இருந்த ஐரா தன்னுடைய போனை எடுத்து அதில் இருந்த டிராக்கர் மூலம் ஹரிஷ் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தாள். அது அவர்கள் இருந்த இடத்திற்கு பக்கத்தில் காட்ட, அவங்க கூடி சீக்கிரம் இங்க வந்துருவாங்க என்று உற்சாகமாக கத்தினாள். அதிலும் அந்த லொகேஷன் பார் நகரும் வேகத்தை பார்த்தவள், அவங்க ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுது என மேலும் சொன்னாள். அதே நேரம் ஹரிஷின் பார்வையில் கீழே உள்ள நகரம் ரொம்ப தூரத்தில் இருப்பது போல தோன்றியது. பின்னால் திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் சக்கரவர்த்தி மற்றும் அவருடைய ஆட்கள் அவர்களை விடாமல் துரத்தி வருவதை கண்டு எச்சரிக்கை அடைந்தான். அவங்களுக்கு ஒரு விளையாட்டு காட்டுவோம் என நினைத்தவன் அந்த பாதையில் நேராக செல்லாமல் ஒரு வளைவில் சட்டென்று திரும்பினான். அந்த இடம் சரிவாக இருந்ததால் அவனுடைய பனிச்சறுக்கு பலகை அதில் வழுக்கி கொண்டு போனது. வாவ், இது உண்மையிலேயே நம்மளோட நேரத்தை மிச்சப்படுத்துது என்று பிரசன்னாவும் அவனை பின்பற்றினான். ஹரிஷ் செய்தது போல ஸ்பீடாக அவனால் செய்ய முடியாவிட்டாலும் அவனும் ஹரிஷின் பக்கத்தில் குதித்து வெற்றிகரமாக அந்த சரிவில் தரையிறங்கினான். ஹரிஷ் எதிர்பார்த்தது போல சக்கரவர்த்தியால் அவர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அதே சமயம் அந்த பாதை நீண்டு கொண்டே போவதை கவனித்த ஹரிஷ், பிரசன்னா, நாம இந்த பாதையில போக முடியாது, இது சிட்டிக்குள்ள போறதுக்கு பதிலா நம்மள சிட்டிக்கு வெளியில கொண்டு போய் விட்டுரும், நாம எப்படியாவது மெயின் ரோட்டுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் என்றான். பதிலுக்கு பிரசன்னா ஏதோ சொல்ல வர, அப்போது திடீரென ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. ஏய், உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? ஹரிஷ் பிரசன்னாவிடம் கேள்வி எழுப்ப அவனும் அதை ஆமோதித்து தலையசைத்தான். ஹரிஷின் பார்வை அந்த இடத்தை சுற்றி அளக்க, இங்க பாருங்க என ஒரு தாடி வைத்த வயதான முதியவர் அவர்களை அழைத்துக் கொண்டிருந்தார். அவர் எழுப்பிய சத்தம் தான் அப்படி வினோதமாக கேட்டது என்பதை உணர்ந்த ஹரிஷ் அவரை நெருங்கினார். நீங்க மெயின் சிட்டிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் பக்கத்தில் வந்தவுடன் அந்த வெள்ளைக்கார முதியவர் கேட்டார். அவர் பார்ப்பதற்கு ஒரு துறவி போல காணப்பட அவர்